காலேஜுக்கு போகலத்த. நான் இன்னும் காலேஜுக்கு போகலத்த. உங்க கூட இருந்ததத்த. நான் காலேஜுக்கு போகல. ஏன் எதுக்கு என்னாச்சு? எனக்கு பயமா இருக்கு. எனக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு பயமா இருக்கு. நான் போகல. ஏன் என்னாச்சு? என்ன நடந்தது? யாராவது பசங்களை கிண்டல் பண்ணாங்களா? இல்லத்த. ஏதாவது ராக்கிங் ஏதாவது பண்ணாங்களா? இல்லத்த. வெளியில ஏதாவது உனக்கு பிரச்சனை வந்ததா? இல்லத்த. இல்ல. அப்ப ஏன் திடீர்னு கிளம்பி வந்திருக்க? அவ கிசட்டுக்கு போன் அடிச்சியா? அவங்க போன் அடிச்சா எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. 2 நாளா ட்ரை பண்றேன். ஏதாவது முக்கியமான மீட்டிங்ல தான் இருந்திருப்பா. சரி, எதுக்கு என்ன ஆச்சுது? ஏன் இப்படி திருப்பி வந்து கிளம்பி வந்து நிக்கிற? இல்லத்த, நான் உங்க பிள்ளையாவே எங்க வீட்டுல இருந்தத. எனக்கு படிப்பு வேண்டாத்த. என்ன ஐக்கியமா உனக்கு? மானத்தோட வாழணும்னு ஆசைப்படுறேன். நான் போகல. என்ன சொல்ற நீ? ஆமாத்த. நான் இனிமே காலேஜுக்கு போக மாட்டேன். எனக்கு பயமா இருக்குத்த. நான் இங்கே இருந்தேன். ஏமா? ஏன் என்ன பிரச்சனை? காலேஜ்ல பிரின்சிபல் ஏதாவது பண்ணாங்களா? அத்தை, அங்க என்ன நடந்து தெரியுமா அத்தை? என்ன சொல்லு. சந்தோஷமா தான் காலேஜுக்கு போய்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் திடீர்னு ஹேமா, நான் லைப்ரரிக்கு போறேன். மறக்காம கிளாஸ் அட்டெண்ட் பண்ணு. ரூம்ல வந்து சொல்லி கொடுக்கணும். சரி, பை. நேத்து சார் அட்டெண்ட் பண்ண புக் இந்த இருக்கு. இதை எடுத்து படிச்சிட வேண்டியதான். ஃபுல்லா தர வைக்கணும். ரூமுக்கு போறதுக்குள்ள ஃபுல்லா தர வைக்கணும். ஹேமா ஷாக் ஆகணும். இதை படிக்கலாம். சரி, இதை எடுத்து படிப்போம். இது என்னன்னு தெரிய மாட்டேங்குதே. சரி, பக்கத்து ரூம்ல மேடம் இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் கேட்கலாம். இனி டவுட் மேடம் எல்லாம் கேட்கவே வேண்டாம், என்கிட்டயே கேட்கலாம். நீதான் சொல்லக்கூடாது, நீங்க சார் அப்படின்னு சொல்லணும். எப்படி? அப்படி சொல்லக்கூடாது. நான் உனக்கே பிரின்சிபலா வந்திருக்கேன். அச்சோ, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, பச்சை பிள்ளையாவே இருக்கா. ஆனா இப்ப ரொம்ப அழகாயிட்டிய. இனி உன் தான் சொல்ல இருக்க போறேன். யார் நினைச்சாலும் உன்னை என்கிட்ட பிரிக்கவே முடியாது. இல்ல, நீ மெடிசன் சம்பந்தமா எந்த டவுட்டும் நீ என்கிட்ட தான் கேட்கணும்னு சொன்ன வரேன். உன்னை டாக்டர் அம்மா வாக்கியத. சோ ஸ்வீட். இந்த கையை இன்னைக்கு நான் வாஷ் பண்ணவே மாட்டேன். சோ ஸ்வீட். அப்புறம் பேச சீ மீட்டிங்ல இருக்கேன். போனை கட் பண்ணு. ஹலோ தேன்மொழி, சிஎம் மீட்டிங்ல இருக்க பிற பேசுறேன். இப்படி 2-3 நாளா என்ன தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தான். நானும் படிப்புல கவனம் செலுத்தினே. அவன் என்ன பண்ணாலும் பெருசா கண்டுக்கவே இல்லை. படிப்புல தான் கவனம் செலுத்தினேன். எப்படியோ என் போன் நம்பரை கண்டுபிடிச்சு போன் பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சான். அப்புறம் பார்த்தா ரூமுக்கு வர ஆரம்பிச்சுட்டான். என்கிட்ட ஒழுங்கா பேசி எடுத்துரு, இல்ல காலேஜ் முழுக்க உனக்கும் எனக்கும் தப்பான தொடர்பு இருக்குன்னு சொல்லி எல்லா பக்கம் பரப்பி விட்டுருவேன். என்ன பிளாக்மெயில் பண்றேன். அது மட்டும் இல்ல, நான் எங்கெல்லாம் போறணும் அங்கெல்லாம் வாரத்த. என்னால படிப்புல கவனம் செலுத்த முடியல, சாப்பிட முடியல. ரூமுக்கு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து லைப்ரரிக்கு போனோம். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வெளியில பசிட்டு எங்கிட்ட. கிஷோர் இதை கண்டுக்கல, அப்படிதானே? ஆமாத்த, போன் அடிச்சுட்டே இருந்தேன். 10 நாளா நான் என்ன சொல்ல வரேன்னு காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு மேல இருந்தா எனக்கு அங்க ஆபத்துனுதான். உடனே கிளம்பி வந்துட்டேன். என்னால நீ காலேஜுக்கு போக முடியாது. போனே எடுக்கல,
உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கல அப்படிதானே? அவன் அப்படியே இருக்கட்டும். நான் சொல்லுற வரைக்கும் நான் சொல்லுற இடத்துல இரு. அவன் போனை எடுக்கவே வேண்டாம். ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா ஒரு பொண்ணு தான் கலை இறங்கணும். நீ ஒழுங்கா படிக்கணும்னா, இந்த பிரச்சனை இந்த வெளியில வரணும்னா அவ ஒருத்தியால தான் முடியும். வா. எங்கத்த? வா சொல்றேன்ல. நீ யார நம்பி இல்லையா அவன் வரல. வா, நான் சொல்ற இடத்துக்கு வா. சரிங்கத்த. ஒரு பொண்ணுக்கு மானம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு கல்வியும் முக்கியம். அப்பேற்பட்ட கல்வியும் ஒரு பொண்ணையும் தொடணும்னு நினைக்கிறான். இதுக்கப்புறமா உனக்கு நான் பாடத்தை கற்பிக்கல. நான் அன்னைக்கிலேயே இல்ல. வா. போதும், முடங்கி இருந்ததெல்லாம் போதும். பயந்து கோலம் மாதிரி ஐயோ அத்தை, இந்த வண்டியோடய மல்லுக்கு நிக்கிறீங்களே. எந்த பொருளையும் அசால்ட்டா தூக்கி போட்டுட்டான்னு வச்சுக்கையே, திரும்ப அது கிடைக்கிறது கஷ்டம். நீ இழந்தி அப்படிதான். அப்பப்ப என்ன குத்தி கட்டிட்டே இருப்பீங்களே. உன்னை காப்பாத்தறனா அது இவளால மட்டும்தான் முடியும். போ. அட, நம்ம மாமியாரே. பாட்டி, இவ உன் கூட இருப்பா, பாத்துக்க. என்ன நான் என்ன மகளிர் விடியாச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன்? ஆதிரா, உன் வீட்டு மேல ஒரு போர்டு கிட்ட வச்சிருக்கேன் என்ன? ஐயோ இல்லத்த. மாமியாரே, எதுக்கு இவளுங்க கூட்டி வந்திருக்கீங்க? அது இவளே சொல்லுவா, கேட்டு தெரிஞ்சுக்க. அது உன்னால முடியும், உன்னால முடியும். இப்படியே உஸ்பத்தி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காவல. சரி, நீங்க சொன்னா சரியா இருக்கும். விட்டுட்டு போங்க. அவனை விட்டுறாரு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். யார? இவ சொல்லுவா, தெரிஞ்சுக்க. உன்ன மாதிரி பெண்கள்லாம் எழும்பணும். எழும்பனாதான் பயம் வரும். நீங்க உனக்கு பின்னாடி சக்தியா இருப்ப. அப்புறம் என்ன, இது போதாத? இப்படி பின்னாடி ஒரு ஆள் இல்லாம தானே அவ்வளவு பேர் முடங்கி கிடக்கும். ஏதோ பிரச்சனை இருக்கு, பாத்துக்கிட்டேன். விட்டுட்டு போங்க. உள்ள வாத்தே மொழி. சரி, உனக்கு பிரச்சனைன்னு சொன்னியே, கிஷோர் எங்க போனா? தெரியல. அப்படி தெரியாமலே இருக்கட்டும், நீ உள்ள வா. என்னத்த இதுல ஒரு போர்டு வச்சிரு. சீரியஸா தான் சொல்றேன். எங்க போன்னு தெரியாம பல பெண்கள் சுத்திட்டு இருக்காங்க. இப்படி ஒரு போர்டை பார்த்தா ஏதோ நமக்கும் இங்க ஆதல் கொடுக்க ஒரு ஜீவன் இருக்குன்னு நினைச்சு உள்ளேயாவது வரும். உண்மையிலே போர்டை மாட்டு. சீரியஸா வாத்தா? எத்தனை நேரம் போக்கடை இல்லாம இருக்கு தெரியுமா? பெத்தவங்களும் இல்லாம, கூட பிறப்பும் இல்லாம, கட்டினவனும் இல்லாம தத்தளிச்சிட்டு வருதுவே. ஒரு போட மாட்டேன். அதுக்கு என்னத்த, நான் சப்பாத்தி பண்ற அத்தனையும் ரூமா கட்டி போட்டுறேன். நல்ல குணம், நல்ல குணம். இப்படியே இரு. தேன்மொழி, உள்ள வா. இங்க பாரு, இனி உனக்கு கவலையே வேண்டாம். ஹாப்பியா இருக்கலாம். சிரிச்சு சிரிச்சு உன் வயிறே புண்ணா ஆயிரும். உள்ள வா. உள்ள சொர்க்கம் இருக்கு. வா. மனசுல இருக்க கவலை எல்லாம் போயிடும். ஜாலியா இருக்கலாம். வா. ஐயா, வெளி பிரச்சனை ஒண்ணுமே இல்ல. பாரு, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டோம். நீ வா. உனக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு தெரியும். அது பெரிய பிரச்சனையே கிடையாது. எல்லாமே சிம்பிள் தான். நீ வா. சரி, ஃபர்ஸ்ட் டே தானே, அதான் நீ டல்லா இருக்க. இன்னும் 1 வீக்ல பாரு, நீ எனக்கு மேல ஜாலியா இருப்ப. வா. நீ ஆதிரா தானே? உனக்கே சந்தேகம் இருக்கா? தருண், இங்க பாரு, நாம யாரையும் தேடி போக கூடாது. நமக்குன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது யாரு தடுத்தாலும் நிக்காது, நம்ம தேடி வரும். அதுக்காக நம்ம அதை நினைச்சு கவலை எல்லாம் படக்கூடாது. நமக்குன்னு இருந்தா வரும், இல்லனா போயிடும். அதே நினைச்சு எதுக்கு நம்ம அழுதுன்னு வந்துகிட்டு தேவையில்லை. நான் வச்சது பாசம், புரியல, விட்டுட்டேன். புரியாதவங்களுக்கு புரிய வச்சிட்டு இருக்க கூடாது. வா, ஹாப்பியா இரு. வா. என் குருநாதர் யாருன்னு சொல்லு பாப்பா. இந்த சங்கத்துக்கு என்ன தலைவி ஆக்கிடுவா. அத்தை, நான் செத்தேன். அத்தைக்கு வாங்கத்தா. ஓடின்னு சொல்லிவிட்டேன். இது உண்மையிலே ஆதிராவா? ஆதிரா எப்படி இருக்கா? என்ன நடக்குதுங்க? உள்ள வா தேன்மொழி. நல்லா இருக்கும். வா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கே மிட்டி. ஆமா தமிழே, அந்த கம்பெனி நம்ம கைக்கு வரும் நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆமாட்டி, ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. தமிழே, நம்ம ரொம்ப சாதிக்கணும் தமிழே. 2 கம்பெனி வாங்கியிருக்கோம், 4 ஆக்கணும், 4 14 ஆக்கணும். அப்படி சாதிச்சு காட்டணும் தமிழே. கண்டிப்பாட்டி, கடினமா உழைக்கணும். நம்ம உடம்புல பலன் இருக்கிற வரைக்கும் உழைக்கணும். அது மட்டும் இல்ல, நம்மளை பார்த்து பல பெண்கள் எழும்பணும், தைரியமா இருக்கணும். ஒரு பொண்ணுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கறது எது தெரியுமா? அவட வருமானம். அப்படிதானே? கரெக்ட். அவ கையில வருமானம் வந்ததுன்னு வச்சுக்கோயேன், அவளுக்குள்ள நிச்சயமா ஒரு தன்னம்பிக்கை வரும். அவ வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். மற்றவங்களே நம்பி வாழதை விட தன் கையால 100 ரூபா வருமானம் வந்தாலும் அந்த பொண்ணுக்கு தைரியத்தை கொடுக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் அத்தைதான். அவங்க கொடுக்கிற தன்னம்பிக்கை தான். பெண்களால முடியும், நீங்களும் சாதிக்க முடியும்னு அவங்க கொடுக்கிற தைரியம் தான். புறம் பேசுறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பொறுப்பெடுத்தாம ஜெயிச்சு காட்டுங்கன்னு ஒரு தைரியத்தை கொடுத்தாங்க பாரு. நமக்கு பக்க பலமா நின்னாங்க பாரு.
இன்னொன்று தமிழே, எல்லாருக்கும் ஹஸ்பண்ட் ஒரே மாதிரி அமைறதில்ல. ஆனால் நமக்கு நல்லா அமைஞ்சிருக்கு. எத்தனை பேர் என்னெல்லாமோ சொல்லியும் நம்மளை இந்த பிஸ்னஸை விட்டு வெளியில் வாங்கன்னு சொன்னதே கிடையாது. பிடிச்சா செய்யுங்க, பிடிக்கலன்னா இருங்கன்னு நமக்கு எந்த இதுவுமே இல்லாமல் இருந்தாங்க பாத்தியா. அதான் சொல்லுவாங்களே, ஒவ்வொரு இடத்துல உபத்திரிய மாதிரி இல்லாம இருக்கணும்னு. அவங்களால இந்த கம்பெனிக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா அது தடை பண்ணல. அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம் தான். சரி, மீனா கிட்ட போய் சொல்லலாமா? வா. பாரு, ஊமக்கட்ட மாதிரி இருந்துட்டு எல்லா வேலையும் எவ்வளவு அழகா முடிச்சிருக்கானே. ஆமா தமிழே, எவ்வளோ அசால்ட்ட வேலையை முடிச்சிருக்கா பாரு. பாரு, நம்ம சாதிக்கணுட்டி. நம்ம முடி நரைக்கிறதுக்குள்ள சாதிக்கணுட்டி. கண்டிப்பா சாதிப்போம். நம்ம இணைந்த கைகள் 6 கை இணைஞ்சிருக்கோம். சாதிக்க முடியாது? கரெக்ட். சரி வா, இன்னைக்கு இந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணணும். சீக்கிரம் வா. அலைதால பாரு பொம்பளைலி காலுங்கையும் கிளப்பிக்கிட்டு. ஏக்கா, இவளுக்கெல்லாம் தட்டுவார் கொட்டுவாரே இருக்காதக்கா. இவளுக்கெல்லாம் ஆம்பளை இருக்கானுவா இல்லையா? மீச வச்சிருக்கானுவா வைக்கலையா? இப்படி அலைய விட்டுருக்கானுவே. வேற ஒண்ணும் இல்ல, ஒரு பொண்ணுக்கு எதிரி ஒரு பொண்ணு தானே காட்டிட்டு போறாள்வ. கொழுப்ப பத்தியா? நாமளும் இருந்தோம், படி தாண்டவே மாட்டோம். பாரு, காலு கையை கிளப்பிட்டு அலைதாளுவ. இப்படி வெளியில சுத்துறாளுல, இவளெல்லாம் எப்படிப்பட்டவளா இருப்பாளுவ? அதான்க்கா, இவளெல்லாம் திருந்தவே மாட்டாளுவ. இவளால தானே பொம்பளை எல்லாம் கெட்டு போறாளுவ. இவள எப்படி இருக்காளுவ? ஆட்டிக்குள்ள 10 பேர் வருவா. இப்படிதானக்கா ஊருன்னு அசவனா போகுது. இதுக்கெல்லாம் ஒரு முடிய கட்டணுக்கா. இவளால பொம்பளை எனத்துக்கே கெட்ட பேர் பத்தியலா? எல்லாரும் நம்மள மாதிரி இருப்பாவளா என்ன? கோப்படாத கோப்படாத, அது பேசுறது பேசிக்கிட்டே இருக்கட்டும். இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுரு. கொழுப்ப பத்தியா? இதெல்லாம் நமக்கு என்ன புதுசாங்க? பேசுறவா என்னைக்கும் அதுலதான் இருப்பா. நாம மேல போய்கிட்டே இருக்கணும். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணுக்கா. இவன் பண்ண போய் தான் ஏன் மருமவா? அந்த வீட்டு மருமவளை பாருங்க, அந்த வீட்டு மாமியார் எப்படி வச்சிருக்கா மருமவள. நீங்க என்ன எப்படி கொடுமைப்பட்டதுல? நான் இவ்ளோ படிச்சிருக்கேன், என்ன வீட்டை விட்டு வெளியிலேயே அனுப்ப மாட்டேங்கல அப்படின்னு என்கிட்ட சண்டை போடுதா. ஐயோ, அது எவான்னு தெரிய மாட்டேங்க. எங்க இருந்து பேசுதாலும்னு தெரிய மாட்டேங்குதே. பேசுறவன் என்னைக்கும் முதுகுக்கு பின்னாடி தான் மட்டி பேசுவா. அலைதான பேரு வெக்கம் இல்லாம இவெல்லாம் ஊருக்குள்ள நடத்தக்கூடாது. ஊருக்குள்ள பண்டிகை காட்சிக்கெல்லாம் சேர்க்க கூடாது. ஆமா, நல்லது கெட்டதுக்கெல்லாம் இவளை சேர்க்கவே கூடாது. ஒதுக்கி வச்சாதான் இவளுக்குலாம் மானம் சூடு வரும். அப்படியே ஒதுக்கி வச்சிருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பாரு, சூரியனை பார்த்து நாய் குளிச்ச கதை ஆயிரும். நீ சும்மா இரு. இவ்வளவு கொழுப்பு இருக்கனா? புருஷமா என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்கான்? புருஷன மாதிரி ஒண்ணு வெட்டியா இல்ல, வேலை பார்க்காத. கொழுப்பு பத்திலக்கா இவளுக்கு? ஆமாடி, போறம் பேசிக்கிட்டே இருங்க. கடையில் சரிக்க நீங்க போறம் தான் பேசிட்டு இருக்க போறிய. நாங்களும் அடக்கடக்கமான பொம்பளை. எங்க கல்லறையில இருக்குமே அந்த அடக்கமா? அப்படி இல்ல தமிழே, அடக்கம். இவங்கெல்லாம் கல்லறை எல்லாம் தூக்கி வைக்கணும். அடக்க ஒட்டக்கமா இருப்பாவ. கொழுப்படுத்து பேசுனியா? அவ்வளவுதான் சொல்லிப்பட்டேன். உங்களை மாதிரி பொம்பளை நினைச்சீங்களா? நாங்களும் வீட்டுக்குள்ளே இருக்க உத்தமிகள். ஏய்,